முதல்வர் அம்மா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவ நண்பர்களுக்கும் இனிதான காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது, மத்தியானம் சாப்பிடுவேன். சரி, அன்பு நண்பர்களே, நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்க வந்தது என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியருடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதை மூலமா என்னோட உரையை துவங்க ஆசைப்படுறேன். அதாவது அந்த கிராமம் ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மலை இருக்கு. மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல சின்ன பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்கள்ல ஒரு பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலை மேல உச்சியில போய் அங்க என்னதான் இருக்கு, எல்லாம் மலை உச்சி அப்படிங்கிறாங்க, அங்க போய் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறான். என்ன ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையப்ப அந்த பையன் வாத்தியார்ட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாம மலை உச்சிக்கு ஓடுறான். வேகமா ஓடும் பொழுது அங்க போய் பார்த்தான். மலை உச்சிக்கு போயிட்டான். அங்கே பார்க்கும்போது தாத்தா இருக்கிறாரு. வயசான தாத்தா என்ன பண்றாரு, மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது கல்லை வந்து மண்ணாக்குறாரு, மண்ணை கல்லாக்குறாரு, மரத்தை தங்கமாக்குறாரு. இது மாதிரி நிறைய மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த பையனுக்கு ஆசை வந்துருச்சு, நம்மளோட தாத்தா மாதிரி நம்மளும் மேஜிக் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. ஸோ அந்த தாத்தா போய் கேட்குறான், தாத்தா எனக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க, நானும் இது மாதிரி மேஜிக் பண்ணணும், எங்கள் ஊரில் பெரிய ஆளாக ஆகணும், ஸ்கூலில் போய் மேஜிக்லாம் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது, சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, சரி தம்பி, நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது மூலமாக எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க தாத்தா, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரொம்ப ஷாக்கான விஷயம். அது என்னன்னா, உனக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரோட இதயத்தை எனக்கு கொண்டு வா, இதயத்தை கொண்டு வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. இந்த பையனும் ஒரே வருத்தம், என்னடா நம்மள டீச்சரோட இதயத்தை கேட்குறாரு, நம்ம எப்படி கொண்டு வர்றது, நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவராச்சு, எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கீழே ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா சார் மேக்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவன் கண்டிக்கவே இல்லை. பாக்கிலேருந்து கத்தி எடுக்கிறான், டீச்சரை கீழே தள்ளி விடுறான், நெஞ்சியை கிழிக்கிறான், இதயத்தை வெளியே எடுக்க, இதயம் துடிச்சிட்டு இருக்கு. இதயம் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் இதயத்தை எடுத்துட்டு வேகமாக மலை மேலே ஓடுறான். மலை மேலே பாறை முள்ளா இருக்கும்ல, ஸோ வேகமாக ஓடுறான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதயம் வந்து கொஞ்சம் நேரம் தான் செயலில் இருக்கும். அந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் தான் அடிச்சுட்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் உடைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நின்றும். தூக்கிட்டு ஓடுறான் மலை மேலே. அப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்கிற பாறையில் கால் தட்டி கீழே விழுகிறான். அப்போ என்ன ஆகுது, அவனும் கீழே விழுகிறான், அந்த இதயமும் கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே விழுகுது. அப்போ இதயம் வந்து அவன்கிட்ட பேசுது. என்ன அப்படி பேசுது அப்படின்னா, தம்பி பார்த்து போப்பா, அடிபட்டுற போது. ஆனால் இதயம் இப்படி பேசுது. என் அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, ஒரு ஆசிரியர் என்பது கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய கலாச்சாரம் கருதுகிறது. எனவேதான் முன்னூரில் கூறினார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். எனவே ஒரு ஆசிரியர் பணி என்பது வெறும் பாடத்தை மட்டும் நடத்துவது அல்ல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பாடத்தை நடத்தி யாரும் நடத்தலாம், கம்ப்யூட்டர் கூட பாடம் நடத்தும், செல்போன்ல ஆப்லாம் வந்துருச்சு. நம்ம தான் போயிட்டு பிளாக் போர்டில் பாடம் நடத்தணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல மாணவனை எந்த ஒரு கம்ப்யூட்டராலையும் எந்த ஒரு செல்போனை உருவாக்க முடியாது. ஒரு நல்ல மாணவனையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்க ஒரு நல்ல ஆசிரியரால் மட்டுமே முடியும். இன்றைய ஆசிரியர் தினமும் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. ராதாகிருஷ்ணன் போட்டோ வச்சுக்கிட்டு மாலை போடுறது, பூ போடுறது, அது மட்டுமல்ல ஆசிரியர் தினம். மாறாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை மதிப்பீடுகளை நாம் பின்பற்றப்பட வேண்டும். அதுக்காக ஆசிரியரும் கொண்டாடுறோம். இதை நம்ம எப்படிதான் பின்பற்றுறது, எல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடும், பின்பற்றணும். ஒவ்வொரு வருஷம் ஆசிரியர் தினம் வருது, ஒவ்வொரு வருஷமும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையை பின்பற்றணும், முடிஞ்சு ஆசிரியர் தினம். ஆனா எப்படி பின்பற்றலாம் அதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நிறைய கிராமம் உங்களுக்கே தெரியும். படிப்பறிவு இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறாங்க. அங்க போயிட்டு ஒரு 10 பேருக்கு, ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணலாம், நீங்க கையெழுத்து எப்படி போடணும் நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க ஒன்றும் பெருசா மேக்ஸ் எப்படி, ஃபார்முலா எப்படி, டயக்ராம் எப்படி வரையணும், இந்த டயக்ராம் எப்படி வரையணும், இதயத்தின் குறுக்கு வெற்று தோற்றம் அப்படிலாம் சொல்லி தர வேண்டாம். கையெழுத்து போட சொல்லி கொடுத்தாலே போதும். அவங்க எப்போ கையெழுத்து போடுறாங்களோ அவ்வளோ அவங்க ஞாபகம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி படிப்பறிவு இல்லாத கிராமங்களுக்கு சென்று அங்கு உள்ள மாணவர்களுக்கு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி உள்ளது சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, எவன் தெரியாம இருக்கிறான் அப்படின்னு கேட்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, உண்மை சொல்ல ஆசைப்படுகின்றேன். தமிழ்நாடு மாநிலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மூங்கில் பள்ளம் என்ற ஊரில் இன்றும் மின்சாரம் என்றாலே என்ன என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். இது உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு கிராமம்
தெரியாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்கலாம். அங்கெல்லாம் சென்று உங்களுடைய பணிகளை நீங்க நினைக்கலாம், அங்கெல்லாம் போனா நம்ம பூவாக்கு என்ன பண்றது, வானப்புலாங்கிறத பூவாக்கு என்ன பண்றது அப்படின்னு. இல்லை அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, நமக்கு நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று ஒன்று உண்டு. அங்கு சென்று நமது பக்கத்து அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று நம்மளான உதவிகளை செய்யலாம். அதுதான் நாம் படித்த படிப்பிற்கு தரக்கூடிய ஒரு உண்மையான மரியாதை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல கமெண்ட் வந்து பசங்க அடிப்பாங்க, நிறைய கமெண்ட் அடிப்பாங்க. டீச்சர் ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி, ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், கமாண்டுங்கிற பாலை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். நீங்க நல்லா நடத்தினாலும் சரி, நல்லா நடத்தாலும் சரி, கமாண்டுங்கிற பாலை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். நீங்க தான் என்ன பண்ணும், பால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டா பேஸ் பண்ணி பேட்டை வைக்கணும். கொஞ்சம் மாற்றி பேட்டை வச்சுக்கிட்டே ஸ்டெம்பில் கமாண்டு பூந்துடும், நம்மளே பல்ப் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த கமாண்டை நீங்க எப்படி பேஸ் பண்ண போறீங்க? இது மாதிரி தான் ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு ஆங்கில ஆசிரியர் அவர் என்ன பண்றாரு, டென்ஸ் அதாவது காலங்களை பத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. காலங்கள் 3 வகைப்படும் இல்லையா, இருந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். ஓகே, இந்த 3 வகைப்படும் இல்லையா, இதை பத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு பசங்க சீக்கிரம் புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம், நான் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டேன், இது என்ன காலம் யாராவது சொல்ல முடியுமா உங்களால, நிகழ்காலமா எதிர்காலமா கடந்த காலமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு. டக்குன்னு பையன் சொல்றான், சார் அது எங்களுக்கு நல்ல காலம் சார் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு அறிவியல் வகுப்பு. அப்ப என்ன பண்றாரு அந்த வாத்தியாரு, கருப்பை பத்தி, கருப்பை அதாவது சொல்லுவாங்கல்ல, அதை பத்தி பாடம் நடத்த ஆசைப்படுறாரு. ஸோ என்ன பண்றாரு, பசங்களுக்கு செயல்முறையா பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல ஆய்வகத்துல போயிட்டு கருப்பை இந்த லேப்ல வச்சிருப்பாங்கல்ல, டெஸ்ட்ல வச்சிருப்பாங்க, அதை வந்து டேபிள்ல வைக்கிறாரு. வச்சுட்டு பசங்க கேட்கிறாரு, பாடம் நடத்த ஆரம்பிக்கல முன்னாடி கேட்கிறாரு, தம்பிங்களா உங்களுக்கு நான் டிஃபரெண்டா பாடம் நடத்த போறேன், அதுக்கு முன்னாடி நம்ம இது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. டேபிள்ல வச்சுட்டு கேட்கிறாரு, தம்பிங்களா டேபிள் ஒன்று இருக்கு, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. பசங்க ஒரே அமைதியா இருக்காங்க, எல்லாம் துருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே என்ன சார். சரி தம்பி, நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னாரு. சரி சார், குழு கொடுங்க, கண்டுபிடிக்கிறோம். அவர் ஆண் வாதியார்னால ஒரு ஆம்பளை வாதியார், அவர் என்ன சொன்னாரு, இது எனக்கு இல்ல அப்படின்னாரு. அவரு கருப்பை ஆண்களுக்கு இருக்காது இல்லையா, அது எனக்கு இல்ல அப்படின்னாரு. அவரு பசங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பையன் எந்திரிச்சான், மூளையில எந்திரிச்சு, அப்ப அது மூளையா சார் அப்படிங்கிறான். அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, இது மாதிரி நிறைய பசங்க நம்ம போறத உங்களுக்கு தெரியும், போறத கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த பசங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். டேய் முட்டாள் உட்காரா அப்படின்னு திட்டக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு முட்டாள் அப்படிங்கிற அர்த்தம் தெரியாது, தெரியாம திட்டிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே, முட்டாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தெரியாம திட்டிட்டு இருக்கோம். தேர் வரும் இல்லையா, தேர் வரும் பொழுது அதை ஒரு கட்டை வச்சு தேர் அது மேல வைப்பாங்க, அது பேர் முட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தூக்குற பேர் தான் முட்டாள், அறிவு இல்லாத பேர் முட்டாள் கிடையாது. சரிங்களா? எனவே அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய சமூகத்தில் 2 வகையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 2 வகையான ஆசிரியர்கள், 2 வகையான ஆசிரியர்களும் 2 பெரும் தலைவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் அப்துல் கலாம் வாழ்க்கையை தடம் மாற்றியது ஒரு ஆசிரியர் தான். டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கையை தடம் மாற்றியதும் ஒரு ஆசிரியர் தான். அந்த 2 கதை உங்களுக்கு தெரியும்ல, தெரியாதான் புக்கெடுத்து ரெஃபர் பண்ணுங்க என்ன கதை அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நம்ம இதுல எந்த வகையான ஆசிரியர் இருக்க போகின்றோம், சிந்திப்போம், செயல்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூடி இரவு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.